அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள்ங்க. பொதுவாக அரசியலில் சொல்லுவாங்கல்ல, நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர பகைவரும் இல்லைன்னு அடிச்சுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க. இந்த காட்சிகளை அடிக்கடி நம்ம பார்த்துருந்துருப்போம். ஆனால் தற்போது அதிமுகவை சுற்றி இப்படியான காட்சிகள் மிக பொருத்தமாக அரங்கேறி கொண்டிருக்குங்க. ஒரு பக்கம் குதிரை பேரம் நடத்தி எங்களுடைய எம்எல்ஏக்களை தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கடுமையாக தாவேக அரசாங்கத்தை சாடி இருக்கிறார் எடப்பாடி. ஏங்க, உங்க கட்சியை பீஸ் பீஸா சதறிக்கிட்டு இருக்கு, அதை பாருங்க அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்கு தாவேக்காங்க. ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமா எதிர்க்கிறார் எடப்பாடி? இதுக்கு பின்னாடி பல்வேறு நெருக்கடிகள் இருக்குங்கிறாங்க. அதுல முதன்மையாக தன்னுடைய எம்எல்ஏக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்காரு எடப்பாடிங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்காரு டிடிவி தினகரன். இந்த புள்ளியில தான் ரெண்டு பேரும் இணைந்து இனிமேல் செயல்பட போறாங்களா, ஒரே கட்சிக்குள்ளார அதிமுகக்குள்ளார அப்படின்லாம் கேள்விகள் வருது, விருப்பங்களும் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அதே நேரத்துல இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சாமர்த்தியமாக காய் நகர்த்திக்கிட்டே இருக்காங்க திருமதி வி.கே. சசிகலா. அவங்களும் ஒரு பக்கம் அரசியலை தொடங்கியிருக்காங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கு? அதிமுகவை சுற்றி அந்த புயலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். விஜயை விரட்டு 5 நெருக்கடிகளும் எடப்பாடி போட்டிருக்கும் புதிய சபதமும். நாங்க திமுகவை எதிர்க்கிறதுல உறுதியாக தான் இருக்கோம், நாங்க கூட்டு களவாணிலாம் இல்லை. எங்க அதிமுகவுடைய ரெட்டலை சின்னத்துல வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏக்களை குதிரைபேரம் நடத்தி ராஜினாமா செய்ய வச்சு உங்க பாட்டியில சேர்த்துக்கிட்டீங்களே, முதலமைச்சர் தாங்க களவாணி அப்படின்னு கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காரு சேலத்துல அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவை பார்த்து ஜூலை 14ஆம் தேதி. இதுக்கு தான் தாவேக்காவுடைய ஐடிவிங்கு, ஏங்க உங்க கட்சியே பீஸ் பீஸா சதறிக்கிட்டு இருக்கு, முதல் கட்சியை காப்பாத்துற வேலையை பாருங்க, இங்க வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தங்களுடைய பாணியில பதிலடி அட்டாக் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு அதிமுக வெர்சஸ் தாவேக்காவுக்கு இடையில? அதுக்கு முன்னதாக பார்த்தோம்னா அதிமுக குறிப்பா திரு எடப்பாடி பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடி வர கட்சிக்குள்ளார தன்னுடைய பொதுச் செயலாளர் நாற்காலியை பாதுகாக்க காப்பாற்ற பெரும்பாடுபட்டாரு, பலர் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது தங்களுடைய எம்எல்ஏக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு இக்கட்டுக்கு ஆளாகி இருக்காரு. 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு அங்க தாவேக்காவில் ஐக்கியமாகி இருக்காங்க. இப்ப அதிமுகவுடைய பலம் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 41 தான். நீங்க இதுவே போன ஆட்சியிலிருந்து கணக்கு போட்டீங்கன்னா கடைசி கட்டத்திலேயே 3 எம்எல்ஏக்கள், அப்ப முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம், திரு மனோஜ் பாண்டியன் 3 பேருமே ராஜினாமா செஞ்சாங்க. அப்படி பார்த்தா 9 எம்எல்ஏக்கள். 9 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது சாதாரண கிடையாது. மிஸ் பண்றதுங்கிறது ஒரு உதாரணமா சொல்லணும்னா, இப்ப சமீபத்தில் குவார்டர் ஃபைனல் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து நடந்துச்சு இல்லைங்களா, அதுல ஒருத்தர் சுவிஸ்ல ரெட் கார்டு வாங்கிட்டு போகவும் வெறும் 10 பேரை மட்டும் வச்சு விளையாண்டாங்க. அதனாலேயும் அவங்க பற்றாக்குறையால தோல்வியை சந்திச்சாங்க. அப்படியான ஒரு தோல்வியை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு பழனிசாமி அப்படிங்கிறாங்க. 11 தோல்வி பழனிசாமிங்கிறது இனி அடுக்கடுக்காக அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்லாம் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இதற்கு அடுத்து பார்த்தோம்னா உட்கட்சிக்குள்ளார முன்னாள் அமைச்சர்களான திரு எஸ்பி வேலுமணி, திரு சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் கொடுக்கின்ற அந்த குடைச்சல்கள், அவங்க மறுபடியும் கடிதம் கொடுத்து எஸ்பி வேலுமணி வந்துட்டாலும் கூட எதிர்பார்த்த பதவி கொடுக்கல அப்படின்னு போர்க்குரலை எழுப்பியபடி இருக்காரு. எப்ப வேணாலும் அந்த பக்கம் தாவலாம், தாவேக்கா இல்ல வேற ரூட்டு அப்படின்னு ஒரு பதற்றம் எடுத்துட்டு இருக்கு. 4வதாக மேற்கு மண்டலம் பலமா இருந்தது, அந்த மேற்கு மண்டலமும் கொஞ்சம் கொஞ்சமா பலகீனமா இப்ப மாறிக்கிட்டு இருக்கு. போன முறையே கோவையிலே வெறும் ஒரு தொகுதி மட்டும்தான் தொண்டாமுத்தூர்ல வெற்றி அடைஞ்சாங்க. அதுலயும் பார்த்தோம்னா எஸ்பி வேலுமணி அவர் தான் வெற்றி அடைஞ்சதால ஒரு தொகுதி கூட இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் மன ரீதியாக. அது மட்டும் இல்லாம திரு அண்ணாமலை வீதி லீடர் அப்படிங்கிற புதிய பார்ட்டியை தொடங்கியிருக்காரு. மேற்கு மண்டலம் அவருக்கும் வலுவா மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பா சமுதாய ரீதியிலாகவும் தனக்கு ஆதரவு கொடுத்த எல்லோருமே இன்னைக்கு எதிர்நிலையில இருக்காங்க. இப்படி தொடர்ந்து அடிமேல அடி பெற்றுக்கொண்டே இருக்கிறார் எடப்பாடி. இதுல முக்கியமா அடுத்தடுத்து எம்எல்ஏக்களுடைய ராஜினாமாக்கள், இன்னும் சில எம்எல்ஏக்கள் ராஜினாமாக்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திகில் உணர்வு தாங்க. ஸோ இதை தடுக்கின்ற வேலையாகத்தான் எம்எல்ஏக்கள் ராஜினாமா. இதை ஒட்டி இதற்கு எதிராக குதிரை பேரம் அப்படின்லாம் ஆளுநரை சந்திச்சோம்
ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க, புகார்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இங்க தொடர்ந்து பலம் குறைஞ்சிக்கிட்டே போன அதிமுகவில் பின்னாடி தன்னுடைய பதவிக்கும் ஆபத்து வந்துருமோ அப்படின்னு கருதுறாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எதிர்க்கட்சி அப்படிங்கிற இடத்துல ஸ்ட்ராங்கா திமுக இருக்கு. முன்னையாவது எதிர்க்கட்சி தலைவர்னு இருந்தாரு, இன்னைக்கு அந்த எதிர்க்கட்சி தலைவர் போஸ்டிங்கும் இல்ல. அப்ப மேலும் மேலும் அதிமுக பலகீனமா போயிட்டே இருந்ததுன்னா அதிமுகவை வேறொருத்தர் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அதிமுக தாவேக்காவா மாறிக்கிட்டு இருக்குன்னு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவங்க அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அதை ஒரு டார்கெட்டாவே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி பல கணக்குகள் போட்டுக்கிட்டு இருக்க. அப்ப அதிமுகக்குள்ளார இருக்கிற பழைய எதிரிகள் இல்ல தலைமை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இப்ப அதை நோக்கி காய் நகர்த்தவும் தொடங்கியிருக்காங்க தீவிரமாக. இப்படி பல நெருக்கடிகள் எடப்பாடியை சுற்றி. சரி, இதை எல்லாவற்றையும் எப்படி சமாளிக்க போகிறார்? இந்த இடத்துலதான் மீண்டும் இணைந்த கைகளாக செயல்படலாமா அப்படின்னு அந்த விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். அதிமுகவுக்குள் மீண்டும் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறார் எடப்பாடி? அமமுக தொடங்கப்பட்ட காலத்துல எடப்பாடி அவர்களால பிரிஞ்சு போனவர்கள், அவருக்கு எதிராக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள், உண்மையான நிர்வாகிகள் எல்லோரையும் ஒருங்கிணைக்கத்தான் இந்த இயக்கம் எடப்பாடிக்கு எதிராக அப்படின்னு ஓங்கி முழங்கியபடிதான் அமமுக தொடங்கினாரு பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன். ஆனா சமீபத்துல ஒரு பேட்டியில அதிமுகக்குள்ளார மீண்டும் இணைய போறீங்களா அப்படிங்கிற மாதிரியான அந்த கேள்விக்கு, அதிமுக அமமுக ஒருங்கிணைய போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்கு காலமும் சூழலும் தான் அதை தீர்மானிக்கும் அப்படின்னு, நாங்க சேர மாட்டோம்னு சொல்ல, நாங்க சேருவோம் அப்படின்னும் சொல்லல, ஒரு மாதிரி மைல்டா சாஃப்டா பதில் கொடுத்திருக்காரு. இதுவே ரெண்டு பேரும் தனித்தனியா பயணிச்சா பலன் இல்லை, ரெண்டு பேரும் ஒருங்கிணைஞ்சா பலன் இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்றாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வியை உருவாக்கியிருக்கு, பார்வையை உருவாக்கியிருக்கு. ஏன்னா ரெண்டு பேருக்குமே இங்க அதிமுகவுக்கு எடப்பாடி அவர்களுக்கு எம்எல்ஏக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இங்க அமமுகவில் தன்னுடைய பார்ட்டியை காப்பாற்ற வேண்டிய தேவை டிடிவி தினகரன் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தொடக்க காலகட்டத்தில் அவ்வளோ முக்கியமான தலைவர்கள் அமமுகவில் இவரோடு சேர்ந்து பயணிச்சாங்க. ஏன் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூட இவரோடு இணைந்து பயணித்தவர் தான். இன்னைக்கு அமமுகவில் டிடிவி தினகரன் அவரை தான் சொல்லலாம். லேட்டஸ்டா மன்னார்குடியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு காமராஜ் அவர் கூட இங்க அமமுகவில் இல்லை, இவரே நடவடிக்கை எடுத்திருக்காரு. அது காரணம் தெரியும், தாவேக அரசாங்கத்தை ஆதரிச்சதால. மீதி இருக்கிற ஒரு சிலரும் கூட கடனை உடனே வாங்கி வட்டிக்கு மேல வட்டி கட்டி கட்சிக்காக செலவு பண்ணி இதுக்கு மேலேயே முடியாது, இப்ப மிச்சம் இருக்கிறது உசுறு மட்டும்தான், ஏதாவது ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு விரக்தியில இருந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடக்க காலகட்டத்துல கிட்டத்தட்ட 5% அளவுல வாக்குகளை பெற்றிருந்தாங்க. சவுத்துல அதிமுகவுடைய சேதாரத்துக்கு முக்கியமான காரணமாகவும் இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தோம்னா 2%க்கும் குறைவான அளவுல வாக்கு வங்கி சுருங்கி இருக்கு அமமுகவுக்கு. ஆனாலும் முக்கியமா இந்த முறை ஒரு எம்எல்ஏக்களை அமமுக வெற்றி அடைஞ்சாங்க மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில. என்ன காரணம் அப்படின்னா அதிமுகவுடன் அவங்க கூட்டணி அமைச்சிருந்தாங்க. போன முறை அதே தொகுதியில திரு காமராஜ் தோல்வியை சந்திச்சாரு தொடர்ந்து. அதுக்கு காரணம் அதிமுக அமமுக தனியா போட்டி போட்டாங்க. திரு டிஆர்பி ராஜா ஈஸியா வெற்றி அடைஞ்சாரு. அப்பவே காமராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட 45,000 வாக்குகளுக்கு மேல வாங்கியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ரெண்டு பேரும் ஒருங்கிணையணும் அப்படின்னு கூட்டணிக்குன்னு வந்தாரு திரு டிடிவி தினகரன். அப்ப அந்த கூட்டணிக்கு வந்ததால இங்க ஒரு வெற்றியும் கிடைச்சிச்சு. பின்னாடி இவரு தாவேக சைடு அப்படின்னு போயிட்டாங்க, அது வேற காரணம். ஆனா அதிமுகவும் அமமுகவும் பிரிஞ்சிருக்கிறத விட சேர்ந்து இருந்தா நிச்சயமாக இழந்த செல்வாக்க மீட்க முடியும், ரெண்டு பேருமே பலமாக மாறுவாங்க அப்படின்லாம் சில காய் நகர்த்தல்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் ஒட்டித்தான் சமீபத்துல கூட முன்னாள் அமைச்சரான திரு சி கருப்பண்ணன், திருமதி வி சசிகலா, திரு டிடிவி தினகரன் போன்றவர்கள் முக்கியமானவர்கள் மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை போட்டு வைரல் ஆக்குனாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க அதிமுகவுடைய நிர்வாகிகளுடைய கூட்டம்லாம் நடந்தது இல்லையா, அதுல கூட சமீபத்துல தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த வட்டாரத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அமமுகவை இங்க அதிமுகவிலேயே நம்ம முழுமையாக இணைச்சிக்கலாம் அப்படின்லாம் பிரிஞ்சிருந்தவர்கள் இங்க சேரணும் அப்படின்னு சில கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க. ஆனா எடப்பாடி அவர்கள் அவங்க ஒரு தனி பார்ட்டியா இயங்கி இருக்காங்க, அப்படி இருக்கிறப்ப அவங்களை இங்க சேர்த்துக்கிறதுங்கிறது எந்த வகையில சரியா பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தமாக எல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் கட்சியை போய் காங்கிரஸ்ல ஐக்கிய திரு ஜி கே வாசன்,
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப அவங்க தனித்தனியா தானே இருக்காங்க அப்படின்னு பதில் சொல்லப்பட்டிருக்கு. அதிமுக தலைமையால கூட்டணியா அமமுக வச்சுக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது அப்படின்னு எடப்பாடி இதற்கு மாற்று கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னும் தகவல்கள். ஆனாலும் கூட 2 பேரும் இணையணுங்கிற கருத்து வலுவாகி கொண்டே இருக்கு. இந்த இடத்துல முக்கியமா பார்த்தோம்னா திமுகவோடு சேர்ந்து அதிமுக வேலைகளை பார்க்குது, ஆட்சி அமைக்கலாம் ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தாவேகா தொடர்ந்து விமர்சனமா முன் வச்சிட்டு இருக்காங்க. இதற்கு டிடிவி தினகரன் அரசியல் சூழல் யாரையும் இணைக்கும், பேரறிஞர் அண்ணாவும் ராஜாஜியும் ஒன்றிணைஞ்சிருக்காங்க, கடந்த காலங்களில் பல உதாரணங்கள் இருக்கு, திமுக கூட்டணியில் இருந்தவர்களை இழுத்து அமைச்சரவையில் இணைப்பது நியாயம் அப்படின்னா எந்த கூட்டணியும் நியாயம் தாங்க, திமுக கூட்டணி உருவானாலும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை, சூழல் தான் அதை முடிவு பண்ணும் அப்படின்னும் பேசியிருக்காரு. இது ஒரு வகையில எடப்பாடி அவர்களுக்கு சாதகமான கருத்தாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா அவரை தானே கடுமையாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்கா. ஸோ இந்த காட்சிகள்லாம் பார்த்து தான் ஒருத்தங்க சரியான தருணம் இதுதான் அப்படின்னு காய்களை நகர்த்த தொடங்கியிருக்காங்க. யார் அவங்க? அடுத்த செக்மெண்ட்ல பார்ப்போம். மீண்டும் அதிமுக எடப்பாடிக்கு செக், சாமர்த்தியமாக காய் நகர்த்தும் வி.கே. சசிகலா. அதிமுக எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிற நெருக்கடிகளை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் சரியான தருணம் அப்படின்னு அனைவரும் ஒன்றிணையணும் அப்படின்னு அரசியல் ரீதிகளாக காய்களை வேகமாக நகர்த்த தொடங்கியிருக்காங்க திருமதி வி.கே. சசிகலா அவங்களுடைய டீம்க. சமீபத்தில் நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட அதிமுகவில் பிரிஞ்சவர்களை சேர்க்கணும் அப்படின்னு சில நிர்வாகிகள், குறிப்பாக டெல்டா மாவட்ட நிர்வாகிகள் சொன்னதுடைய பின்னணியில் வி.கே.எஸ் டீமுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கு அப்படின்லாம் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர்களான மறைந்த ஜானகி அம்மா, செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்களெலாம் எதிரும் புதிருமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட பின்னாடி ஜானகி அம்மா அவங்களுடைய டீம்ல இருந்த பலரையுமே இங்கே ஐக்கியமாக்கிட்டாங்க ஜெயலலிதா அம்மா. ஏன்னா எப்பயுமே எழுத்துக்கிட்டே இருந்தால் கட்சி வளராது, கட்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்தாதான் அது கட்சிக்கு பலம், அப்படி ஒருங்கிணைஞ்சா எதிர்காலம் அதிமுகவுக்கு இருக்கும், பவர்ல நம்ம வருவோம், ஜெயலலிதா அம்மாவுடைய ஃபார்முலாவை பின்பற்றுவோம் அப்படின்னா சில விஷயங்களை பேசியிருக்காங்க வி.கே.எஸ் அவங்களுடைய டீம்க. அதுல முக்கியமா அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முறை ஒரு 4 தொகுதிகளில் 4லிருந்து 7 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனது, முன்னாள் மாஜிக்கள் முன்னாள் எம்எல்ஏக்களாக மாறியதற்கு முக்கிய காரணமே ம.மு.க பார்ட்டி தான் காரணம். சசிகலா அவர்களுடைய வேட்பாளர்கள் வாங்கிய வாக்குகள் அதிமுக வெற்றியும் பறிச்சிருக்கு. இப்ப திரு ராஜகண்ணப்பன் முன்னாள் அமைச்சர் வெற்றி அடைஞ்சாரு. அந்த தொகுதியில, முதுகுளத்தூர் தொகுதியில சசிகலா அவர்களுடைய கேண்டிடேட் அதிக வாக்குகளையும் பெற்று இருக்காங்க. ஒரு சிறு உதாரணம். அது மட்டும் இல்லாம அதிமுக இந்த முறை ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாத மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, மயிலாடுதுறை, பெரம்பலூர், ராமநாதபுரம், தஞ்சாவூர், தேனி, சிவகங்கை, இன்னொரு பக்கம் தூத்துக்குடி, விருதுநகர், இப்படி பல்வேறு மாவட்டங்கள் இருக்கு. அதுல குறிப்பா பார்த்தோம்னா நீங்க மதுரை, அப்புறம் தேனி, அப்புறம் சிவகங்கை, அப்புறம் டெல்டா மாவட்டங்கள், குறிப்பா தஞ்சாவூர், சவுத்துலையும் டெல்டாவிலையும் அதிக அளவில் தோல்வியை சந்திச்சிருக்கு அதிமுக. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக, போன முறையும் இங்கே கணிசமாக வெற்றியே பெறலை. இதனால தான் 2 முறையும் ஆட்சி வாய்ப்பை இழந்தது அதிமுக. இங்கெல்லாம் சமுதாய ரீதியிலாகவும் முக்குளத்தோர் சமூக வாக்குகள் அதிமுகவுக்கு எதிராகவே விழுந்துகிட்டு இருக்கிறதாக நம்ம பார்க்கலாம். ஏனைய முக்கிய சமுதாயங்கள், நாடார் சமூக வாக்குகளும் அதிக அளவில் திமுக பக்கம் விழுந்திருக்கு. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினருடைய வாக்குகளையும் அதிமுக அறுவடை செய்ய முடியல. அப்புறம் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஏனைய முக்கியமான சமுதாய வாக்குகளும் பல கட்சிகளாக பிரிஞ்சதால அதிமுகவுக்கான அந்த கோர் வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, அதையும் அதிமுக இழந்ததால தான் இந்த வெற்றி வாய்ப்பு பறி போயிருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அனைவரும் ஒருங்கிணையணும் அப்படின்னு இதை அழுத்தமாக தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதுல முன்னாள் அமைச்சர்களான திரு எஸ்.பி. வேலுமணி, திரு சி.வி. சண்முகம் போன்றவர்களும் உள்ள போர்க்கொடியெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இதுல மேற்கு மண்டலத்தை சார்ந்த சில மாஜி மினிஸ்டர்ஸ் தாவேக்கா பக்கம் தாவலான்னு இருந்தவங்களையும், வேணாம் நீங்க கட்சிக்குள்ளாரியே இருந்தா மட்டும்தான் நீங்க இங்க தொடர்ந்து அதிமுகவை பலப்படுத்த முடியும், அனைவரையும் ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னும் வி.கே.எஸ் டீமும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, இருக்க சொல்லியிருந்திருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவரும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவருமே உறுப்பினர் போஸ்ட்ல இருந்து உங்களை தூக்க கிடையாது, தூக்கிட்டா நீங்க ஈஸியா வேற இடத்துக்கு போயிடலான்னு, அப்ப நீங்க இதை சரியான வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு பொதுக்குழுவை கூட்ட வைத்து அங்க நம்ம இந்த குரல்களை ஓங்கி ஒழிக்கலாம் அப்படின்னா பேசியிருந்திருக்காங்க. ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்கள் பலர்கிட்ட கடிதங்கள்லாம் வாங்கியிருக்காங்க.
தலைமையை விமர்சிச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. தேவைப்பட்டால் அந்த அஸ்திரத்தையும் ஏவலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எடப்பாடி அவர் பலகீனமாக இருக்கின்ற இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒருங்கிணைந்த அதிமுக என்கிற குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கு. அதில் முன்னணி முழக்கமாக ஓங்கி ஒலிச்சுக்கிட்டு இருக்காங்க விகேஎஸ் டீம்ங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் தாவேக்காவை டார்கெட் செய்யறதுதான் நமக்கு சரியான வழி, எதிர்க்கட்சிங்கிற அந்த அந்தஸ்தையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு திரு விஜயை விரட்டுவோம், விஜயை விரட்டு அப்படின்னு அந்த அரசியலை தீவிரமா முன்னெடுக்கிறாரு எடப்பாடி. அரசியல் பல்வேறு விசித்திரங்கள் சுவாரஸ்யங்கள் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அது கூடுதல் பரபரப்பாகவும் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.